ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனே உங்கள் நீதியை பட்டப்பகல் போல விளங்க செய்வார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். யோபு 8:32. ஒருவர் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுகிறார், உங்களை மோசமாக சித்தரிக்கும்படி முயற்சிக்கின்றார். சமூக ஊடகங்களில் உங்களை குறித்து வதந்திகளை பரப்புகிறார். இதையெல்லாம் கண்டு நீங்கள் எரிச்சல் அடைவீர்கள், பழிக்கு பழி வாங்கும்படி முயற்சிப்பீர்கள். உங்களை காயப்படுத்தக்கூடிய காரியங்களை ஒருவர் சொல்லி இருக்கலாம். உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கும் விதத்தில் அவர் விமர்சித்திருக்கலாம். உங்களை அற்பமாய் இழிவாய் உணர செய்யும்படி அவர் பிரயாசப்பட்டிருக்கலாம். இந்த எதிர்மறையான வார்த்தைகள் உங்களுக்குள் நுழையும்படி இடம் கொடுக்காதீர்கள். பொறாமை கொள்கிறவர்கள், உங்களை வெறுக்கிறவர்கள், தங்கள் செயல்கள் வார்த்தைகள் மூலம் உங்களை அச்சுறுத்துகிறவர்கள் எப்பொழுதுமே இங்கே இருக்கின்றனர். எல்லோருமே உங்களை நேசிக்கப் போவதில்லை, உங்கள் பட்சம் நிற்கப் போவதில்லை. நீங்கள் செய்யக்கூடிய தவறு ஒவ்வொன்றையும் பெரிதுபடுத்தி அதை ஊதி பெரிதாக்குகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதை அளவுகோலாக கொண்டு உங்களை மோசமாக நடத்தக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த விஷம் உங்களுக்குள் இறங்கும்படி இடம் கொடுக்காதீர்கள். இதை விட்டு விடுங்கள். இதை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், அந்த காயத்தையே திரும்ப திரும்ப எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அவர்கள் சொன்ன எதிர்மறையான வார்த்தைகளிலே வாசம் பண்ணுவீர்கள் என்றால், அது உங்கள் வாழ்க்கையை சீர்குலைத்துவிடும். நீங்கள் உங்களை நியாயப்படுத்த முயற்சிக்க வேண்டியதில்லை. உங்கள் பக்க நியாயத்தை நிரூபிக்கும்படி முயற்சி எடுக்காதீர்கள். உங்கள் நீதியை பட்ட பகல் வெளிச்சத்தை போல விளங்க செய்கிறவர் தேவனே. உங்கள் இருதயத்தின் சிங்காசனத்தில் அவரே வீற்றிருப்பாராக. உங்களை கீழே விழ செய்யும்படி முயற்சிக்கிறவர்களை அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுங்கள், அதுபோதும். உங்கள் இலக்குகளின் மீது கவனம் செலுத்துங்கள். சரியானதை தொடர்ந்து செய்யுங்கள். தேவனை கனம் பண்ணுங்கள். சமாதானத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் நற்பெயருக்கு களங்கம் உண்டாகி விடாதபடி அவர் காத்து கொள்வார். உங்கள் எதிரிகளை அவர் பார்த்து கொள்வார். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.